செய்தியாளர்களை பாதுகாக்க தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிங்கநல்லூர் எம்எல்ஏ கே.ஆர். ஜெயராமன் வலியுறுத்தியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தனியார் தொலைக்காட்சி நெறியாளர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் தாக்குதலில் ஈடுபட்ட திமுகவிற்கு சிங்கநல்லூர் அதிமுக எம்எல்ஏ கே.ஆர். ஜெயராமன் கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், செய்தியாளர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் திமுக ஆட்சியில் உள்ளதாக தெரிவித்தார். காவல்துறை தொடர்ந்து திமுகவினருக்கு சாதகமாகத்தான் செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். ஜனநாயகத்தின் 4ஆம் நூலாக கருதப்படுகின்ற ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்களையே தாக்கக்கூடிய நிகழ்வு இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆகவே ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் தங்களுக்கும் பொறுப்பு என்று இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆகவே இங்கு செய்தி சேகரித்து சென்றாலும் நீங்கள் குழுவாக சென்று அந்த செய்தியை சேகரிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த மாதிரி பொது விவாத மேடையிலேயே, பொதுவெளியிலேயே ஊடகவியலாளர்களும் செய்தியாளர்களும் தாக்கக்கூடியது கண்டனத்துக்குரியது. ஆகவே இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் தொடர்ந்து திமுகவிற்கு தான் சாதகமான சூழலிலே பணியாற்றி வருகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்களுக்கும் பத்திரிகை ஊடகவியலாளர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய தேர்தல் கமிஷன் கையில் தான் இப்போ அதிகாரம் இருக்கிறது.